வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டடி கண்ணன். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல யூனிட் 1 ஒளியியல் லைட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்னா ஈவன் ஹீட் போல் எலக்ட்ரிசிட்டி போல் லைட்டுமே ஒரு இன்றியமையாத ஒரு பொருள் தான். என்னென்னா இப்போ நார்மலாக நமக்கு இப்போ பார்வை தெரிகிறவங்களுக்கு பார்வை தெரியாதவங்களுக்கு வித்தியாசமே என்னென்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி ஒரு ஆப்ஜெக்ட் மீது பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அது எதிரொலிப்பாகி தான் நமக்கு தெரியுது. அது அவங்களால வியூ பண்ண முடியாது நம்மளால் முடியும். என்னென்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈவன் இப்போ நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கூட என்ன ரீசன், நம்ம அந்த லைட் தான். ஓகேவா? மற்றபடி இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கலாம். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் ஒரு ஃபார்மில், வெப்பம் ஒரு ஆற்றல் போல் லைட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இயற்கை மற்றும் செயற்கை ஒளி மூலங்களை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுதல். நேச்சுரலாக என்னென்னலாம் லைட் சோர்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாக நாம் என்னென்ன லைட் சோர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை பற்றி. ஒளியின் நேர்கோட்டு பண்பினை அறிந்து கொள்ளுதல். எப்போவுமே லைட் என்பது ஒரே சேம் இதில் தான் ட்ராவல் ஆகுமே. அது எப்படி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ராவல் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன், அங்கே ஏதாவது ஒரு தடுப்பு இருந்தால் அது சரி ஓகே இங்கே தடுப்பு இருக்குது அப்படி கொஞ்சம் வளைஞ்சு போகலாம், அப்படி போகாது. நிழல்களை உருவாக்கும் விதத்தை புரிந்து கொள்ளுதல். நிழல்களை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஒளியின் எதிரொலிப்பையும் அதன் வகைகளையும் புரிந்து கொள்ளுதல். ரிஃப்ளெக்ஷனோட டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒளியின் எதிரொலிப்பு விதிகளை புரிந்து கொள்ளுதல். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகளை புரிந்து கொள்ளுதல். பேரலல் மிரர் இருக்குல்ல, அதில் இருக்கிற இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒளியின் நிறப்பிரிகை மற்றும் நிறமாலை பற்றி புரிந்து கொள்ளுதல். நிறங்களின் தொகுப்பினை அறிந்து கொள்ளுதல். ஓகே, நெக்ஸ்ட் அறிமுகம். இப்போ ஒரு லைட்டு ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போகிறீங்க. போன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு லைட்டை போடுறீங்க. லைட்டு டக்குன்னு வருதா? ஈவன் இப்போ ஒன்றுமே இல்லை, ரேண்டமாக நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் கூட பண்ணி ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே போய்ட்டு லைட் சுவிட்சு ஃபேன் சுவிட்சு ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எது ஃபஸ்ட்டு வருது? எலக்ட்ரிசிட்டியை தாண்டி அந்த ஃபேன் சுற்றுறதை விட முதல்ல வரது லைட் தான். ஓகேவா? மின்விளக்கு ஒன்றினை நீங்கள் ஒளிர செய்யும் பொழுது அறையில் உள்ள பொருட்கள் உங்களால் காண இயலும். ஓகே, அவ்வளோதான் இன்ட்ரோ போதும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் ஒன்று பார்த்துலாம். இப்போ என்னென்னா நம்ம உண்ற உணவில் என்னென்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீனு, ஃபேட் அப்படி தனித்தனியாக எடுத்துகிறோம். ஆனால் தாவரங்களுக்கு இந்த சூரிய ஒளியிலேருந்து வர அந்த லைட் எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லியிருப்பாங்க, தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளியே ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. பெரும்பாலும் இல்லை, முக்கியமாகவே அது மட்டும்தான் டிபெண்டன்ஸாக இருக்குது. ஏன்னா மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்து கொள்கின்றன. அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை செய்கிறதுக்கு லைட்டு, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை நிகழ்வு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒளி மூலங்கள். இது என்னென்னா நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். நேச்சுரலாக நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன. சன்னு, சூரியன், நட்சத்திரம். அதே போல் 3 நிலாவை என்ன சொல்லுவாங்கன்னா, அது சூரியன்லேருந்து வர லைட்டை வாங்கி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகேவா? அது இல்லாமல் ஒரு சில உயிரினங்கள் பயோலுமினிசன்ஸ் சொல்லுவாங்க. அது என்னென்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாக்ஸை பார்த்துடலாம். சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளா? இல்லை. சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலம் ஆகும். ஆனால் சந்திரன் தாமாக ஒளியை உழும் மூலம் அல்ல. இட் இஸ் என் நான் லுமினிசன்ஸ். ஓகேவா? இட்ஸ் நாட் அன் லுமினிசன்ஸ். என்னென்னா தானாக ஒளி உமிழாது. இப்போ சூரியன் மாதிரி தானாக உமிழாது. ஏன்னா சூரியனில் என்ன நிகழ்வு நடக்குது? ஹைட்ரஜன் ஹீலியமும் இணைஞ்சு அணுக்கரு இணைவு. அதனால தான் அங்கேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அங்கேருந்து நமக்கு லைட் எனர்ஜி இங்கே வருது. பட் ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியோ சோர்ஸை தான் மூணாகப்பட்டது அப்சர்வ் பண்ணிவிட்டு அது ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுதே கோசம் அது ஓன் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகேவா? பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரன் ஒளிரும் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். சந்திரன் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியன் நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிலிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். பார்த்தீங்களா? ஆக்சுவலி என்னென்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் தான் பண்ணுது. நட்சத்திரம், சூரியன் சொன்னோன்னா அவை தரும் ஒளியின் குறைவாக உள்ளது. இரவில் சந்திரன் ஒளியை தருகிறது. சில உயிரினங்கள் ஒளியை உமிழும் தன்மையை பெற்றிருக்கின்றன. இப்பண்பு உயிரி ஒளிதல், பயோலுமினிசன்ஸ். என்னென்னா இப்போ நீங்கள் நைட் டைமில் பார்த்துருக்கீங்க, நம்ம வீட்டில் கூட தூங்கிட்டு இருக்கலாம், மின்மினி பூச்சி வரும், ஜெல்லி மீன், சில ஆழ்கடல் தாவரங்கள், இதெல்லாம் என்னென்னா நேச்சுரலாகவே லைட் எமிட்டிங் சோர்ஸ் இருக்கும். அதை தான் பயோலுமினிசன்ஸ் சொல்லுவாங்க. உயிரி
உயிரி ஒளிர்தல் பயோலிமினிசன்ஸ். ஓகே, செயற்கை ஒளிமூலங்கள் எப்படிலாம் இயற்கை ஒளிமூலங்கள் போன்ற அல்லாமல் ஒளியை செயற்கையாக உமிழும் பொருட்கள் செயற்கை ஒளிமூலங்கள் என சொல்கிறாங்க. என்னென்னா அதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. வெப்ப ஒளிமூலங்கள், வாயு இறக்க ஒளிமூலங்கள். வெப்ப ஒளிமூலங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி நீங்கள் இதை புக்கே விட்டுருங்க. நம்ம வீட்டில் அடுப்பெரி போடுறோமா, அடுப்பெரி போடக்குள்ள வெப்பம் அந்த அடுப்புலேருந்து ஒரு வெளிச்சம் வருதுல்ல, லைட் வெளிச்சம், அது நம்ம ஊரில் கல் சொல்லலாம் எரிய போடுவாங்களே, ஈவன் அதுலேயுமே என்னென்னா அந்த வெப்பத்துலேருந்து வரக்கூடியதுன்னு சொல்ல வராங்க. சில பொருட்களை அதிக வெப்பநிலையை வெப்பப்படுத்தும் போது அவை ஒளியை உமிழ தொடங்கின்றன. இப்போ என்னென்னா ஒரு இரும்பு அயன் ராட், அவங்க அதான் சொல்லியிருப்பாங்க எக்ஸாம்பிள், அயன் ராடை ரொம்ப ஹீட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது கூட ரெட் கலராக மாதிரி அது ஒரு லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, எரியும் மெழுகுவர்த்தி, வெண்சுடர் எரிவிளக்கு போன்றவை. ஓகேவா, வாயு இறக்க ஒளிமூலங்கள். வாயு இறக்க ஒளிமூலங்கள் என்னென்னா எப்படி சொல்கிறது, குறைந்த அழுத்தம் கொண்ட ஒரு சில வாயுக்களின் வழியே செலுத்தும் போது கரண்ட்டை, எலக்ட்ரிசிட்டியை, மின்சாரத்தை குறைந்த லோ ப்ரெஷர் இருக்கிற கேஸில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணோன்னா அவ்வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்கிறது. அது மூலயமா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி மின்னிறக்கம் ஏற்பட்டு லைட் எமிட் பண்ணுது. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுத்துக்காட்டு, இந்த நியான் பல்பு, சோடியம் வேப்பர் பல்பு, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. ஓகேவா, நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது டியூப்லைட்டு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு டியூப்லைட் ஒரு வகையான வாயு இறக்க ஒளி மூலமாகும். இது ஒளிர்தலின் மூலம் நமக்கு கண்ணுறு ஒளியை தருகிறது. அது எப்படின்னா லைட்டை எமிட் பண்ணுறது மூலயமா தான் நமக்கு கண்ணுறு விசிபிள் லைட்டே நமக்கு வருது. குழாயின் வழியே செலுத்தப்படும் மின்னோட்டம், அந்த குழாயில் ஒரு மின்னோட்டத்தை செலுத்தினா அங்கே பாதரச ஆவி இருக்கும். ஓகேவா, மெர்க்குரி வேஃபர் இருக்கும். அதை தூண்டி விட்டு அதிலிருந்து குறைந்த அலைநீளம் கொண்ட புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் இருக்குல்ல, ஸ்மாலஸ்ட் வேவ்லென்த் யூவி ரேஸ். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த டியூப்லைட்டுக்குள்ளே மெர்க்குரி வேஃபர் இருக்கும், பாதரச ஆவி இருக்கும். அதில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோன்னா அது போய் என்ன இன்டியூஸ் பண்ணோன்னா, என்ன தூண்டி விடுன்னா, அதுக்குள்ளே இருக்கிற புற ஊதா கதிர்கள், குறைந்த அலைநீளமுள்ள புற ஊதா கதிர்களை தூண்டிவிட்டு இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸ் எப்படின்னா குழாய் உட்புறத்தில் பாஸ்பரஸ் பூசி வச்சுருப்போம். புரியுதுங்களா, மொத்தம் 3 விஷயம். மெர்க்குரி வேப்பர், ஓகேவா, மெர்க்குரி வேப்பர், எலக்ட்ரிசிட்டி, பாஸ்பரஸ். மெர்க்குரி வேப்பர் இப்போ எலக்ட்ரிசிட்டி பட்டவுடனே அது இன்டியூஸ் ஆகி யூவி ரேஸ் எமிட் பண்ணது. யூவி ரேஸ் போயிட்டு பாஸ்பரஸ், அந்த குழாய் மீது பூசப்பட்ட பாஸ்பரஸ் மேலே பட்டவுடனே குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றது. அவ்வளோதான் பிரின்சிபல். ஓகே, ஒளியின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஓகேவா, என்னென்னா ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஒளி எப்போவுமே நேர்கோட்டில் தான் பயணிக்கும். அது என்னென்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒளியின் எதிரொலிப்பு பண்பு, அதேபோல் அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஒரு சில இப்போ நம்ம மூஞ்ச பார்க்குறனால கண்ணாடி இல்லை, அதுதான் ஒளியின் வேகம். ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர்/செகண்டு, 3 lakh km/s அதெல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பொருளின் தன்மையை பொறுத்து பொருள்களின் வகைகள், நிழல்களின் உருவாக்கம். நிழல்களுக்கு 2 வெரைட்டி இருக்கும். ஓகே, அது பார்ப்போம். சமதள ஆடி மற்றும் பிம்பங்கள், அப்புறம் நிறமாலை. ஒளியின் பாதை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அந்த ஒளியின் பாதை, அந்த நேர்கோட்டு பாதை பார்த்தோம்ல, எப்போவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்கு லைன்லாம் பாருங்களேன். இப்போ இந்த வீடு எடுத்துக்கோங்க. இந்த வீட்டில் சுற்றி அந்த சூரிய ஒளி பட்டுட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது எங்கேயுமே விலகி அப்படி இப்படி போல் ஸ்ட்ரெயிட் லைனாக வருதா. இந்த லேசர் லைட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனாக வருதா. ஈவன் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற லைட்டு கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவங்களே கொடுத்துருவாங்க தெளிவாக. ஓகேவா, அதான் சொல்கிறாங்க. அடர்ந்த காடுகள், மரங்களின் கிளைகள் வழியே சூரிய ஒளி ஊடுருவி செல்வதை பார்த்துருக்கிறாயா. என்னென்னா ஒளியானது நேர்கோட்டிலே பயணிக்குன்னு சொல்ல வராங்க, வேறு எதாவது பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பாகும். ரொம்ப முக்கியமானது என்னென்னா ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட், ஒளியின் நேர்கோட்டு பகுதி. அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பார். யாருன்னா அல்ஹசன் அயதம் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் ஒளி காட்சி மற்றும் ஒளியின் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறு துளை வழியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து அது எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனையில் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைகிறது என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் கூடிய சோதனைகள் செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் இவரே ஆவார். என்னன்னா ஒளியின் நேர்கோட்டு பண்பை விவரித்தவர் அல்ஹசன் அயதம்.
ஓகேவா. ஊசித்துளை கேமரா, பின்ஹோல் கேமரா, இருங்க நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்து வரோம். இது நான் இமேஜ் எடுத்து வச்சேன். என்னென்னா அதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது நீங்களே பாருங்களேன். தலைகீழ் பிம்பம், அந்த இமேஜ் தலைகீழே வருது. அதே போல் ரியல் இமேஜ் ஓகேவா. ரியல் இமேஜ் ஆனால் தலைகீழ், ரியல் அண்ட் இன்வெர்டட். மெய் பிம்பம், மெய் தலைகீழ் பிம்பம் ஓகேவா. மாய பிம்பம் கிடையாது, மெய் தலைகீழ் பிம்பம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது நீங்களே பாருங்கள். லைட் ரஸ் இப்படி வருதா, ரெண்டும் இதுவாகி ஆப்போசிட்டில் போய், பட் ஆனால் அப்படியே சேம் மெய் தான், அதில் இருக்கிறத ரியல் இமேஜ் தான் வருது, ஆனால் தலைகீழ், ரியல் அண்ட் இன்வெர்டட். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கொடுத்துருப்பாங்க, தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் கொஷின். என்னென்னா கேமரா தொழில்நுட்பம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே ஊசித்துளை கேமரா, பின்ஹோல் கேமரா, என்னென்னா சூரியன் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்படுது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறை சோலோகிராஃபி என்று அப்போ என்னென்னா சோலோகிராஃபின்னு சொன்னாங்க அது பேர். மேலும் ஊசித்துளை கேமரா நிலையான பொருள்களை புகைப்படம், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் ஓகேவா, டைனமிக் மூவ்மெண்ட்டான ஆப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் கேப்சர் பண்ணவும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கு அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது. இதுதான் அது. எதிரொலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஓகேவா. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான விதியை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பொருளோட எதிரொலிப்புக்கான விதி, படுகோணம் எதிர்கோணம் சமமாக இருக்கணும். இங்கே பாருங்க, இதுதான் ஏ. இப்போ இந்த ஏபி தான் படுகோணம், இந்த பிசி தான் எதிர்கோணம். இது ரெண்டுமே சமமாக இருக்கணும் ஓகேவா. படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் இருக்க வேண்டும். படுகோணம், எதிரொலிப்பு கோணம், குத்துக்கதிர், அந்த என் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே இதில் ஒரே தளத்தில் இருக்கணும், ஒரே பிளைனில் இருக்கணும் ஓகேவா. ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி நமது முகத்தை பிரதிபலிக்க, நம்ம என்னென்னா நம்ம கண்ணாடி நம்ம மூஞ்சி பார்க்குறோம்ல, கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கும்போது முகத்திலிருந்து வரும்போது ஒளிக்கதிர் கண்ணாடியின் மீது பரப்பின் பட்டு மீண்டும் வருகிறது. ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன ஓகேவா. இவ்வாறு அது என்னென்னா எக்ஸாம்பிள்லாம் செஞ்சுருப்பாங்க, நம்ம எக்ஸாம்பிள் தேவையில்லை. டைரெக்டாக என்னென்னா ஒளியின் எதிரொலிப்புக்கு பயன்படுத்தப்படும் வரையறைகள் ஓகேவா. படுகதிர், ஃபஸ்ட்டு அந்த பிஓ, ஃபஸ்ட்டு அந்த லைட் வந்து படுதா, எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளிகதிர் படுகதிர் எனப்படும். படத்தில் பிஓ. அதே எதிரொலிப்பு கதிர் ஓக்யூ, படுபுள்ளி, அந்த ஓ இருக்குல்ல படுபுள்ளி, அதான் எதிரொலிக்கும் பரப்பில் எப்புள்ளியில் படுகதிர் விழுகிறதோ அப்புள்ளி படுபுள்ளி எனப்படும். குத்துக்கோடு, அதுக்கு பர்பண்டிகுலராக வரைகிறாங்களே, அந்த ஓன்ற படுபுள்ளிக்கு நேராக வரைகிறது தான் குத்துக்கோடு. படுபுள்ளியின் வழியாக எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு குத்துக்கோடு ஓகே. அது இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம லாஸ்ட் பார்த்துட்டோம்ல, இதில் வந்து நமக்கு என்னென்னா ஒரு 2 சம் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீங்கள் எதுவுமே உள்ளாரெல்லாம் படித்து கூட பார்க்க வேணாம். அவன் என்ன கேட்குறான்னா, இந்த ஏபிக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்போ பிசிக்கு என்னவாக இருக்கும். நாமளே படித்தால படுகோடும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், படுகதிர் எதிரொலிப்பு கோடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 27 தான் ஆன்சர் ஓகேவா. அந்த சம் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சிச்சா. அப்போ என்னென்னா எதிரொலிப்பின் வகைகள், ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. எப்படி சொல்கிறது, இதில் பாருங்களேன், ஒழுங்கான எதிரொலிப்புனா கரெக்டாக பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும், அந்த சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. வழுவழுப்பான பரப்பாக இருக்கும். இதே சொரப்பான பரப்பாக இருந்தால் பட்டுச்சுன்னா கண்டபடி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் ஒழுங்கான இதுக்கும் ஒழுங்கற்ற இதுக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு ஒளி மட்டும் இருக்காது, ஒளி எல்லாம் சேர்ந்ததுனால் அது ஒளிக்கற்றைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லைட்ரி ஓகேவா. பொதுவாக ஒளி என்பது ஒரு கதிர் என்று பல ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஆகும். ஒரு ஒளிக்கற்றை என்பது ஒன்றுக்கொன்று இணையான கதிர்களாகவோ குவிக்கும் கதிர்களாகவோ விரிக்கும் கதிர்களாகவோ இருக்கும். சூரியன் கிட்டேருந்து வருதில்ல, அதெல்லாம் இணைக்கதிர்னு சொல்லுவாங்க ஓகேவா. குவிக்கதிர் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம சின்ன வயசில் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு வத்தி குச்சி வச்சு லென்ஸை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல,
அதுதான் குவிக்கதிருக்கு எக்ஸாம்பிள். விரிகதிருக்கு என்ன எக்ஸாம்பிள்னால் நம்ம வாகனத்தோட முகப்பு விளக்கு, அந்த ஹெட்லைட் இருக்குல்ல, ஹெட்லைட் மிரர், அதுவே விரிகதிர், டார்ச் லைட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இருங்க. வாகனங்கள் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒளிக்கதிர்களும் இணைக்கதிர்களே. இருப்பினும் எரியும் மெழுகுவத்தில் வரும் ஒளிக்கதிர்கள் எல்லா திசைகளிலும் செல்கின்றன. இக்கதிர்கள் விரிகதிர்களாகும். ஃப்ளாஷ் லைட் இருந்து வரும் ஒளிக்கதிர்களும் விரிகதிர்களே. லென்ஸ் பயன்படுத்தி ஒளிக்கற்றையினை குவிக்க முடியும். ஒரு கையடக்க லென்ஸை பயன்படுத்தி சூரிய ஒளிக்கதிரை ஒரு புள்ளியில் குவிக்க முடியும். நான் சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம்ல அது. நெக்ஸ்ட்னா ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் 3 lakhs km/s. அதை 3 × 10⁻⁻s. இப்போ என்னென்னா நம்ம லைட்டோட சவுண்டு 3 × 10⁻⁸ நம்ம சவுண்டு அடுத்த டாபிக் பார்க்க தான் போகிறோம். அதனால இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சவுண்டுக்கு என்னென்னா 340 m/s. ஒரே டைமில் தான் அந்த நம்ம மழை பெய்யுக்குள்ளே இடியும் மின்னலும் வரும். இப்போது நமக்கு தெரியுது மின்னல் தான், அதுக்கப்புறம் தான் இடி வரும். ஏன்னா இது 3 × 10⁻m/s, அது வெறும் 340 m/s. ஓகேவா? நெக்ஸ்ட்னா ஒளி ஊடுருவும் பொருட்கள், பகுதி ஊடுருவும் பொருட்கள், ஒளி ஊடுருவா பொருட்கள். என்னென்னா பொருளில் ஊடுருவி போயிடும், அப்புறம் பார்ஷியலாக ஊடுருவும், இன்னொன்று ஒப்பேக் சொல்லுவாங்க. ஓகேவா? ஊடுருவா பொருட்கள். அடுத்தது ஊடுருவா பொருட்கள். ஒளியை முழுதும் தன் வழியை அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி ஊடுருவும் பொருட்கள் எனப்படும். உதாரணம் நம் கண்ணாடி, தூய கண்ணாடி, குவளை, தூய நீர், பேருந்தின் முகப்பு கண்ணாடி. ஓகேவா? பகுதி ஊடுருவும் பொருட்கள். ஒளியை பகுதியாக தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் பகுதி ஊடுருவும் பொருட்கள். சொரசொரப்பான சன்னல் கண்ணாடி பின்பு நிற்கும் ஒருவரின் பிம்பத்தை தெளிவாக நம்மால் காண இயலாது. ஏனெனில் சொரசொரப்பான கண்ணாடியில் அவரிடமிருந்து வரும் ஒளியின் ஒரு பகுதியை மட்டுமே அனுமதிக்கிறது. அதுக்கு வேறு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், மேகம் சொல்லலாம். ஓகேவா? ஒளி ஊடுருவா பொருட்கள் நம்ம எல்லாமே சொல்லலாம். நம்ம பில்டிங்கு, ஈவன் எல்லாமே நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்னா நிழல்கள். நிழல்கள் எவ்வாறு உருவாகின்றன? ஒரு ஒளி ஊடுருவும் பொருட்கள் இப்போ என்னென்னா ஒரு ஒப்பாக் மெட்டீரியல் இருக்குல்ல, ஒளி ஊடுருவா பொருட்கள், அதில் எல்லாமே நிழல்கள் உருவாக்கும். நிழல்களை 2 வகையாக சொல்லுவாங்க. ஓகேவா? நிழல்களின் பகுதியில் ஒரு புள்ளியின் மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதியில் ஒரு ஒளிப்புகா பொருளை வைக்கும்போது ஒரே சீரான கருமையான நிழல் மட்டும் திரையில் தோன்றும். இதுவே கருநிழல் எனப்படும். ஒரு அகன்ற ஒளி மூலத்திலிருந்து வரும் ஒளியின் பாதியில் ஒரு ஒளிப்புகா பொருளை வைக்கும்போது சிறிய கருநிழல் தோன்றும். கருநிழலை சுற்றிலும் ஓரளவு ஒளியூட்டப்பட்ட நிழல் பகுதி தோன்றுகிறது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சிறிய கருநிழல் தான் தோன்றும். அதை சுற்றி ஒரு சில நிழல் தான் தோணும். அது பேர் என்ன? புறநிழல். இது கருநிழல், அது புறநிழல். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள். இப்போ இந்த சன்லேருந்து வருதில்ல இது ரேஸு, அதன் மூலயமா இந்த ஃபுல் டார்க்காக இருக்குல்ல, அது கருநிழல், அம்ப்ரா இங்கிலீஷில். அதை சுற்றி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஓரளவுக்கு ஒரு நிழல் ஃபார்ம் ஆகுதா, அது பெனம்ப்ரா. கருநிழல் புறநிழல். ஓகேவா? ஐ திங்க் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிழலின் பண்புகள். எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன. அது உண்மைதான். நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு எதிர் திசையிலே இருக்கும். இதுவும் உண்மைதான். ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது. இப்போ ஒரு நிழலை பார்த்து அது இந்த பொருள் தான் நம்மளால் சொல்ல முடியாது. பொருளின் நிறம் எதுவாக இருப்பினும் அப்பொருளின் நிழல் எப்பொழுதும் கருமையாகவே தோன்றும். அது ஒயிட் கலராக இருந்தாலும் சரி, ரெட் கலராக இருந்தாலும் சரி, பிங்க் கலராக இருந்தாலும் சரி, அது என்னென்னா பிளாக் கலரில் தான் தன்னோட நிழல் கொடுக்குமே, ஷேடோவை. ஒளி ஊடுருவ பொருட்கள் மற்றும் நிழல் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் அமையும். ஓகேவா? ஒரு பொருளின் நிழலின் அளவானது ஒளி மூலம் மற்றும் பொருளுக்கு இடையே உள்ள தொலைவு, பொருள் மற்றும் திரைக்கு இடையே உள்ள தொலைவு ஆகியவற்றை சார்ந்துள்ளதாகும். ஒன்றுமே இல்லை. எப்படின்னா ஒரு பேனாவை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபோன் ஃப்ளாஷ் லைட் அடிங்க கிட்ட வச்சு. இதுவே ஒரு 5 மீட்டர் ஒரு 2 அடி தள்ளி அடித்து பாருங்கள், உங்களுக்கே அந்த நிழலோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதான் அவங்க சொல்கிறாங்க. கிரகணங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா லாஸ்ட் செம்மு இது இங்கிலீஷில் இருக்கும் வார்த்தை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் செம்னா லியூனார் எக்லிப்ஸ். லாஸ்ட் மீன்ஸ் லியூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம். செம்னா சன் எர்த் மூன். லாஸ்ட் செம்மு லியூனார் எக்லிப்ஸ், சன் எர்த் மூன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சந்திர கிரகணம் பார்த்துட்டு வந்துடலாம். சந்திர கிரகணம் பாருங்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே
புவியானது இருக்கும்போது சந்திரகிரகணம் நிகழப்படுகிறது. ஓகேவா. சூரியனிலிருந்து வரும் ஒளியை புவியானது தடுத்து விடுகிறது. எனவே புவியின் நிழலானது சந்திரன் மேல் விழுகிறது. இதனால் புவியில் இருப்பவர்களுக்கு சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாக காண இயலாது. இதுவே சந்திரகிரகணம் எனப்படுகிறது. ஒன்று படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டு செம். ஏன்னா சன்னு தான் எல்லாத்துக்குமே மூலம். முதல்ல இருக்க பொறுத்த சன்னு தான். ஓகேவா. இப்போ எர்த்து இடையில் வரப்போதா இல்லை மூணு இடையில் வரப்போதான் டவுட்டே. நமக்கு லாஸ்ட்டு செம்மு. லாஸ்ட்டுனா லூனார் எக்லிப்ஸு. சன்னுக்கு எர்த்து மூணு. சன் எர்த் மூன் எஸ்இஎம் நம்ம காலேஜில் படிப்போல செம்மு. அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அது ஆப்போசிட்டு. இதே சூரியன் இடையில் மூணு வந்துடும், எர்த்து. இது எஸ்எம்இ ஆகிடும். அது செம்மு, இது எஸ்எம்இ. இதுக்கிடையில் ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த நிழல்களோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன, சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பாகும். இங்கே நல்லா நோட் பண்ணிங்க, வழவழப்பான ஒரு சமதள பரப்பாகும். இது சொரசொரப்புனா அது கண்டபடி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருட்களின் பிம்பத்தை உருவாக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மிரர் அதுதான். இது என்னென்னா நேரான பிம்பத்தை தான் உருவாக்கும். ஓகேவா. நேரான பிம்பத்தை தான் உருவாக்கும். பொருள் மற்றும் பிம்பம் இரண்டுமே ஒரே அளவில் இருக்கும். புரியுதா. ஸ்ட்ரெயிட்டாக தான் உருவாக்கும். ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கும். ஆனால் இது மாய பிம்பம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தம்பியை பாருங்கள், இந்த 3 எப்படி இருக்குது. ஓகேவா. ஸ்ட்ரெயிட்டாக தான் அதில் இருக்குது. ஓகேவா. ஆனால் மாயபிம்பம் இமேஜினரி தான். ஏன்னா இதில் லைட்லாம் பட்டு எதிரொலிச்சிடுது. அது எல்லாமே அந்த லைன் பின்னாடி போய் அது தன்னைத்தானே ஒரு இமேஜினரி ஆப்ஜெக்ட் தான் ஃபார்ம் ஆகுது. ரியல் இமேஜ் கிடையாது. மாயபிம்பம் தான் வருது. ஓகேவா. உண்மையான பிம்பம் கிடையாது. ஓகேவா. என்னென்னா இதுதான் இது சமதள ஆடி இடவள மாற்றம்னு ஒரு இது படிப்பேன். அந்த ஆம்புலன்ஸ்க்குலாம் அது வரும், பின்னாடி காட்டுறேன் நான். பிம்பமானது இடவள மாற்றம் அடையும். அதாவது சிறுவனின் இடக்கை பிம்பத்தின் வலப்பக்கமாகும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஆகிடும், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஆகிடும். ஒளிக்கதிர் கோடுகளை வரைவதன் மூலம் சிறுவனின் பிம்பத்தின் நிலையினை அறியலாம். ஓகேவா. நம்ம அந்த லைட் ரேஸ் வரையோம்ல, அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதேபோல் கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரம், கண்ணாடியிலிருந்து சிறுவன் பிம்பம் இருக்கும் தூரம் எல்லாமே சமமாக தான் இருக்கும். இப்போ கண்ணாடியிலேருந்து அந்த சிறுவன் உண்மையாக இருக்கிறது என்னென்னா ஏ, இந்த கண்ணாடியிலேருந்து அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா பி. அதான் சொல்கிறாங்க. ஓகேவா. சிறுவனின் தலைப்பகுதியிலிருந்து வரும் இது எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நமக்கு வேணாம். ஓகேவா. நெக்ஸ்ட்னா ஒளியிழை என்பது ஒரு முழுவாக எதிரொலிப்பின் ஆப்டிக்கல் ஃபைபர் தத்துவத்தின்படி செயல்படும் ஒரு சாதனமாகும். இச்சாதனம் மூலம் ஒளி சமஞ்சிகளை சிக்னல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்தில் மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் அனுப்ப இயலும். என்ன சொல்ல வராங்கன்னா, ஷார்ட் டைமில் லாஸே இருக்காதுலாம் சொல்ல வரல, கம்மியான லாஸோடு அனுப்பலாம். ஓகேவா. இதனுள் ஒரு ஒளி சமிக்கைகளை அனுப்பும் வகையில் கண்ணாடி உள்ளகம் கொண்டு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வளையம் மடக்கலாம். ஒளி இழையின் ஒரு முனையில் ஒளியானது விழும்போது அது கண்ணாடியில் உள்ளடக்கத்தில் முழு அகவதில் என்னென்னா ஆப்டிக்கல் ஃபைபர் ஒன்று இருக்குங்க, ஒளி இழை. ஓகேவா. அது என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு. ஒளி இழை எதில் ஒர்க் ஆகுது பிரின்சிபலில்? முழு அக எதிரொலிப்பு. ஒளி இழையின் தந்தை யாருன்னு படிப்போம் ஃப்யூச்சரில். ஓகேவா. ஒளி இழையின் தந்தை இது யாருன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேவா. நம்ம பார்த்ததெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. என்னென்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். ஒளி மூலம், இயற்கை மூலம், செயற்கை மூலம், ஒளிக்கதிர் எப்படி படுது, இந்த பொருள் மேலே பட்டு நமக்கு பார்வைக்கு வருதா, ஒளியின் நேர்கோட்டு பார்வை, அந்த இது அது 3 lakhs km/s பின் ஹோல் கேமராவோட இது. நான் அங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தா இவங்களே எடுத்து வச்சுருக்காங்க. அதை எதிரொலிப்பு சமதள ஆடி. இதுவே வேறு எதுனா அதே போல் நம்ம பார்த்தல மாயபிம்பம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்னா மெய் மற்றும் மாயபிம்பம். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய்பிம்பம். ஒரு இதில் கேப்சர் பண்ணுறாங்கன்னா அது மெய்பிம்பம் தான். எனவும் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாயபிம்பம். இப்போ நீங்களே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். பின்ஹோல் கேமராவில் மெய்பிம்பம் வருமா? இந்த கேமராவில் ஊசி துளை கேமராவில் மெய்பிம்பம். மாயபிம்பம் எதில் வரும்? நம்ம இப்போ ரொம்ப நேரம் பார்த்தோமே அந்த மிரர், அந்த ஒரு பையன் நின்றுட்டுனால அது. மேலும் ஊசித்துளை கேமராவில் பெறப்படும்
பிம்பம் தலைகீழானது. ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. ஆமாம், நம்ம ஊசி தலைக்கு நம்ம பார்த்தோம்ல, ஒன்றுமே இல்லைங்க. ஊசி தலையில் மெய் மற்றும் தலைகீழ் இதில் நம்ம ஆடியில் பார்க்குறோம்ல, அதில் நேரான மற்றும் மாயபிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. ஓகேவா. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மெய் பிம்பம். இது தப்பு, ஸ்கூல் புக்லேயே தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஏன்னா இங்கே தான் பார்த்தோம் தலைகீழாக என்னது அந்த இந்த இமேஜ் மெய்பிம்பம் இல்லை, மாயபிம்பம், இமேஜினரி தானே. அந்த பையன் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டாக தான் நாங்கள் தெரியுது, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக தான் தெரியுது. இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். இதெல்லாம் கரெக்டு தான். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவு பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம். அது அந்த ஆம்புலன்ஸின் இது ஏன் ஒரு சில ஆம்புலன்ஸ்லாம் தலைகீழ் எழுதுகிறாங்கன்னா, சமதள ஆடியின் இடவள மாற்றம். லேட்ரல் இன்வர்ஷன் ஆஃப் பிளைன் மிரர். லேட்ரல் இன்வர்ஷன் ஆஃப் பிளைன் மிரர். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா, இது இந்த வாகனங்களில் பின்புறம் ஏன் சிகப்பு ரெட் லைட் ஏன் கொடுக்குறாங்கன்னா, விப்ஜிஆர் இருக்குல்ல, விப்ஜிஆர் அதில் 6 தான் அதிக வேவ்லென்த். ஓகேவா. குறைந்த சிதறடையும். ஓகேவா. அதிக அலைநீளமும் குறைந்த சிதறலையும் இதான் கொண்டிருக்கும். அப்படியே வயலட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதிக சிதறலும் குறைந்த அலைநீளமும் இருக்கும். இது இப்போ ரெட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ரெட்டுன்னா அதிக வேவ்லென்த், அதிக அலைநீளம், குறைந்த சிதறல். இப்போ கம்மியாக தானே சிதறல் ஆகுது, ஆனால் அதிக தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுதில்ல, அதனால் இது ரொம்ப விசிபிளாக இருக்குன்னு சொல்ல வராங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகள் குறைவான அளவில் சிதறடிக்கப்பட்டன. கம்மி, லெஸ் டிஸ்ட்ராக்ஷன், லெஸ். ஓகேவா. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது. ஹை வேவ்லென்த், லோ டிஸ்ட்ராக்ஷன். ஓகே. அதேபோல் நிறங்களோட வெரைட்டி என்னென்னா, நம்ம அடிப்படை நிறங்களை படிச்சிருப்போம்ல, ரெட், ப்ளூ, க்ரீன். அது இல்லாமல் நம்ம விப்ஜிஆர் பார்த்துருப்போம். ஒளி என்பது ஆற்றலின் ஒரு வடிவமாகும். அது நம் கண்ணின் விழித்திரையை தூண்டி பார்வையை ஏற்படுத்துகிறது. கண்ணுறு ஒளியை என்பது பல்வேறு நிறங்களை கொண்டது. ஓகேவா. அதே போல் இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. கண்ணுறு ஒளியோட அலைநீளம் என்னன்னு கேட்பாங்க. 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர். இந்த இடத்துல நேனோனா என்ன, 10⁻⁹. ஓகேவா. மைக்ரோ நேனோ பிக் ஆஃப் ஃபெம்டோ, 10⁻⁶, 10⁻⁹, 10⁻12, 10⁻15. இதெல்லாம் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் படித்தோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விப்ஜிஆர். அது நான் அப்போ சொன்னது தான். இதுக்கு அலைநீளம் அதிகம், சிதறல் கம்மி. ஆறுக்கு அதுக்கு சிதறல் அதிகம், அலைநீளம் கம்மி வயலட்டுக்கு. மற்றபடி உள்ளார ஒன்று இருக்குது. முப்பட்டகம், பிரிசம். முப்பட்டகம் என்பது 2 சமதள பரப்புகளுக்கிடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட பொருளாகும். ஓகேவா. படத்தில் காட்டிலோ ஒரு வெள்ளொலி என்னென்னா, அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட் கலரை பாஸ் பண்ணோன்னா அது 7 கலராக வெளியே வரும். ஏன்னா 7 கலரோட கலவை தான் ஒயிட் கலரு. ஓகேவா. ஒரு வெள்ளொலியானது முப்பட்டத்தின் ஒரு சமபலத்தின் வழியே செல்லும்போது மற்றொரு சமபலத்தின் வழியே 7 வண்ணங்கள் பிரிகடையும். இந்நிகழ்வு நிறப்பிரிகை என அழைக்கப்படுது. இவ்வாறு பெறப்படும் நிகழ்வு நிறத்தொகுப்பு எனப்படும். ஓகேவா. டிஃப்ராக்ஷன் நினைக்கிறேன் இங்கிலீஷில். நியூட்டன் டிஸ்க். அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்குவது அமைப்பை ஒன்றை உருவாக்கினர். இந்த அமைப்பை நியூட்டன் வட்டு என்ற நியூட்டன் டிஸ்க். ஓகேவா. இது எல்லாத்தையும் அந்த ஆரஞ்சு, சிவப்பு எல்லாத்தையும் போட்டு இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டியிருப்பார். அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா. இந்த போல் கலரை மொத்தமாக சுற்றினான்னா அது ஒயிட் கலரில் தான். அது எல்லா கலரோட ஆர்ஜினுமே ஒயிட் கலர் தான் சொல்கிறார். வெள்ளை நிறமுடைய துணி ஒன்று வெள்ளை நிற ஒளியை எதிரொலிக்கும். வெள்ளை ஒளியானது பல வண்ணங்களை தொகுப்பு என்பதை நாம் அறிவோம். ஓகேவா. நிறங்களின் தொகுப்பு என்னென்னா, முதன்மை நிறங்கள் என்னென்ன, RBG, ரெட், ப்ளூ, க்ரீனா. அதுலேருந்து என்னென்ன கலர் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. ரெட்டு ப்ளூவும் சேர்த்தோன்னா மெஜந்தா. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. அவன் பாக்ஸில் கொடுத்துருக்கான், தெளிவாக படிச்சுக்கோங்க. ரெட்டு ப்ளூ கொடுத்தா மெஜந்தா, ப்ளூ க்ரீன் சேர்த்தா சியானு, பச்சை சிவப்பை சேர்த்தா மஞ்சள். ஓகேவா. மெஜந்தா, சியானு, மஞ்சள். மெஜந்தா, சியானு, மஞ்சள். ஏன்னா அடுத்தடுத்த இதை தான் நம்ம போடுறோம் பேரு. RB, BG, GR. ஓகேவா.
அதனால் நீங்கள் அந்த இதை மெஜந்தா சியான் மஞ்சளை மட்டும் கூட ஒரு பேரா ஞாபகம் வச்சுங்க. முதன்மை நிறங்களை சமமான விதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கிறது. நமக்கு அந்த நிறத்தை எல்லாத்தோட பேசிக் சோர்ஸுமே ஒயிட் கலர் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா புக் பேக் கொஷின். இதோட லெசன் முடிஞ்சுது. ஒளியானது எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும். இதன் பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இதன் பண்பு நிழல்கள் என அழைக்கப்படுது. இங்கிலீஷில் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். அதோட பண்பு என்னென்னா ஷேடோ. ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிப்பு அடைகிறது. பி ஆப்ஷன். டேஷ் பரப்பு ஒளியை எதிரொலிக்கிறது. கண்ணாடி. சி ஆப்ஷன். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மாரி லைட் இஸ் ஆல்சோ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. நீங்கள் உங்கள் பிம்பத்தை பளபளப்பான பரப்பில் பார்க்க இயலும், ஆனால் மர மேஜை பரப்பில் பார்க்க இயலாது. ஏனெனில் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பான பரப்பில் நடைபெறுகிறது மற்றும் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு மர மேஜையில் நடைபெறுகிறது. ஏன்னா அது ப்ராப்பராக இருக்குல்ல, இது இம்ப்ராப்பராக இருக்குது. பின்வருவற்றில் எது பகுதி ஒளி ஊடுருவும் பொருள்? நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணுவோம்னா நீரை தான் அடிப்போம். ஓகேவா, மேகம் தான். டி டெல்டா ஆப்ஷன். ஒளியானது டேஷ் எதிரொலிப்பு நடைபெறுகிறது. எதிரொலிக்கும் பரப்பை அணுகும்போது எதிரொலிப்பு அடையும். இப்போ நம்ம மிரரில் கண்ணாடி மூஞ்சி பார்க்கணும்ல, அதுதான். கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்? சமதள ஆடி. சிவராஜன் 1 மீட்டர் அளவுகளை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்க வைக்கிறான். நற்பகலில் தோன்றும் அளவுகளின் நீளமானது டி ஆப்ஷன். காலையில் தோன்றிய நீளை விட குறைவான நீளமாகும். என்ன சொல்கிறாங்கன்னா, சிவராஜன் 1 மீட்டர் அளவுகளை காலை 7 மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக செங்குத்தாக வைக்கிறான். ஓகேண்ணா, நண்பகலில் தோன்றும் அளவுகள் நீளமானது. காலையில் அது ஷேடோ அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் ஆக அதோட ஷேடோ கம்மியாகிட்டே வரல. ஏன்னா சன் ரைஸ் ஆகிட்டே போதில்லை, அதுக்காக. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது எனில் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்க்குமா? ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். அதான் அந்த ஹசன் ஹயத்தம் கண்டுபிடிச்சிருப்பார்ல ஒளியின் நேர்கோட்டு பண்பு, அதனால் சொல்கிறாங்க. பின்வருவற்றில் எந்த கூற்று நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறது? ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. கரெக்டு. ஒளி ஊடுருவா பொருள் ஒளியை தன் வழியை அனுமதிப்பில்லை. கரெக்டு. அப்போது ஒன் ஆப்ஷன் ஏ, ஆ மற்றும் ஆ. ஓகே, ஒரு சமதள ஆடியானது உருவாக்கும் பிம்பம். சமதள ஆடி என்ன சொன்னேன்? நேரான மாயம். இதுவே பின்ஹோல கேமரா தலைகீழான மெய்பிம்பம். புரியுதுங்களா? சமதள ஆடி நேரான மாயபிம்பம், அது தலைகீழான மெய்பிம்பம். டேஷ் எதிரொலிப்பானது பொருள்களை காண உதவுகிறது. ஒளி எதிரொலிப்பு. ஒளிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை எதிரொலிப்படைகின்றன. சூரிய ஒளியானது 7 வண்ணங்கள் கலவையாகும். ஒரு வெள்ளொளி ஆனது 7 வண்ணங்களை பிரிகையிடும் நிகழ்வு நிறப்பிரிகை. ஓகேவா? சந்திரன் சூரியனிலிருந்து ஒளிக்கதிரை எதிரொலிப்பு செய்கிறது. அது சொந்தமாக கொடுக்கல, எதிரொலிப்பு தான் செய்யுது. டேஷ் பயன்படுத்தி சூரிய ஒளியில் அடங்கியுள்ள வண்ணங்களை பிரிக்கலாம். முப்பட்டகம், பிரிசம். சொரசொரப்பான பரப்பின் மேல் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஆடியின் முன் நிற்கும்போது உன் வலக்கையின் பிம்பம் இடக்கையின் பிம்பம் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கின்றன. கரெக்டு. சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நிறப்பிரிகை அடைந்து வானில் தோன்றுகிறது. கரெக்டு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. எனவே பெரிஸ்கோப் மூலம் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் அடைகிறது. தப்பு. பெரிஸ்கோப்பில் இடவள மாற்றம் நடக்காது. சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறது. கரெக்டு. புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறது. கரெக்டு. ஓகேவா? ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பமாகும். கரெக்டு. ஊசித்துளை
ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவும் சமம். தப்பு, சேமாக இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் அளவும் பொருளின் அளவும் சமம். தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் மாற்றம் அடைகிறது. சமதள ஆடியில் என்னது நேர் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா சமதள ஆடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் ஆகும். கரெக்டு. ஒரு பொருள் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும். தப்பு, ஆப்போசிட் டைரக்ஷனு. நம்மை சுற்றி இருக்கும் பொருள்களை ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலம் காண்கிறோம். கரெக்டு. நெக்ஸ்ட் பண்ணது ஒரு வெள்ளொலியானது முப்பட்டகம் வழியே செல்லும்போது அது 7 வண்ணங்களை பிரிகடைகிறது. கரெக்டு. முப்பட்டகம் மீன்ஸ் பிரிசம். ஓகேவா? நேர்கோட்டு பண்பு ஊசித்துளை. ஓகேவா? சமதள ஆடி மின்மினி பூச்சி கட்டாக இருக்கும். சமதள ஆடி பெரிஸ்கோப். மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள். நிலா ஒளிரா பொருள். அகன்ற ஒளி மூலம். புறநிழல் ஒழுங்கான எதிரொலிப்பு பளபளப்பானது. சூரியன் முதன்மை ஒளி மூலம். 7 வண்ணங்கள். நிறப்பட்டை. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.